இது ஒரு பயணம், அமைதியின் கரையைத் தேடி ஒரு பயணம். தத்தளிக்கும் அனைவரும் துயரத்தை தன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிற மற்றும் தோல்விகளின் சாபத்துடன் போராடிக் கொண்டிருக்கிற அனைவரின் தனிமை மற்றும் துக்கம் இந்த கரையில் முடிவடைகிறது. இதுதான் அமைதியின் கடல். பெருங்கொட்டுக்கரா தேவஸ்தானம், ஸ்ரீ விஷ்ணுமாயா கோவில். இந்த அற்புதமான கருவறைக்கு முன் உன் கண்களை மூடி கைகளை வணங்கி பிரார்த்தனை செய்யும்போது மென்மையான நறுமணத்துடன் கூடிய காற்று உங்களை அரவணைத்துக் கொள்ளும். பழமையான மற்றும் புகழ்பெற்ற பெருங்கொட்டுக்கரா தேவஸ்தானம் ஸ்ரீ விஷ்ணுமாயா கோவில் திரிசூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ள பெருங்கொட்டுக்கரா என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. குருமாலி ஆறு மற்றும் மணலி இணைந்த திருப்பிரயார் பெரியாற்றை தொட்டு பெருங்கொட்டுக்கரையை அடைகிறது. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் மற்றும் வேதனைகளுடன் போராடுபவர்கள் ஆறுதலுக்காக பெருங்கொட்டுக்கரா தேவஸ்தானம் ஸ்ரீ விஷ்ணுமாயா கோயிலுக்கு வருகிறார்கள். இந்த இடம் சாதி, மதம், வர்க்கம், நிறம் மற்றும் புவியியல் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் மக்களின் புகலிடமாகும். ஒரு மனிதன் கடவுளின் மகிமையை சந்திக்கும் தியானம் மற்றும் புனிதமான தருணம். பெருங்கொட்டுக்கரா தேவஸ்தானம் ஸ்ரீ விஷ்ணுமாயா கோவில் பாரதத்தின் பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். கோவிலின் நுழைவு வாயிலை அடையும் நிமிடத்தில் அந்த தங்க ஒளியில் மயங்கி விடுவோம். இந்த கோயில் கிராமத்தின் மையத்தில் அமைந்துள்ளது மற்றும் அந்த கிராமத்தின் பசுமையுடன் அழகாக இருக்கிறது. நேர்த்தியான சிற்பங்கள் இந்திய கட்டிடக்கலையின் புகழ்பெற்ற பாரம்பரியத்துக்கு சாட்சியாக இருக்கிறது. பாலாரி மதனத்தின் சிறப்பு வாய்ந்த சிவர் சிற்பங்கள் கோவிலின் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ளது. கோவில் கோபுரத்தை கடந்ததும் மகேஷ மண்டபத்தின் பிரார்த்தனை செய்யலாம். இதற்கு பிறகு 51 அடியுள்ள சிவபார்வதி விஷ்ணுமாயா சிற்பம் அமைந்துள்ளது. இதிலிருந்து சற்று தொலைவில் சிறகுகளை விரித்து வானத்தை நோக்கி பறக்கும் தோரணையில் கருட சிற்பம் உள்ளது. கலை நிகழ்ச்சிகளுக்கான புனித இல்லம் கலாபீடம். இங்கு கடந்த காலத்தில் பல சிறந்த கலைஞர்கள் நடித்துள்ளன. ஒரு பெரிய பந்தல் கோவிலின் முற்றத்துக்கு நிழல் அளிக்கிறது. மகத்துவம் மற்றும் செழிப்பின் கதவு திறக்கிறது. கோவில் கோபுரத்தை அடுத்து பிரம்மாண்ட கம்பம் பக்தர்களை வரவேற்கிறது. இந்தியாவில் எங்கும் இந்த மாதிரி தங்க கம்பம் இல்லை. உள் அமைதியை ஒட்டிருக்கும் இந்த புனித அமைப்பை பார்ப்பது புண்ணியம், அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. தெய்வீக பொலியுடன் கூடிய புனித சந்நிதி எல்லாம் உலக துயரத்தில் இருந்தும் ஆறுதல் தரும் ஒரே இடம். எங்கும் அமைதியின் நறுமணம். தெய்வீக ஆசிர்வாதத்தின் ஆழத்தில் ஒருவர் முழுகும் போது தெய்வத்தின் அனுபவம் அவரின் உடலையும் மனசையும் தொடும்.
கண்ணீருடன் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக ஒளி காதில் கேட்கலாம். இது ஒரு புனித அடைக்கலம், எல்லாம் வேதனைக்கும் முடிவு வரும் அமைதியின் கரை. கண்ணீருடன் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக ஒளி காதில் கேட்கலாம். அந்த ஒளி, இது ஒரு புனித அடைக்கலம், எல்லாம் வேதனைக்கும் முடிவு வரும் அமைதியின் கரை. தெய்வத்தை வணங்கும் பக்தர்களின் பாதையில் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி, மகா கணபதி, ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியன் ஆகிய 4 உப கோயில்கள் அமைந்துள்ளன. க்ஷேத்ரயதே இதி க்ஷேத்ரஹா என்ற பழமொழிக்கு இங்கு முக்கியத்துவம் உண்டு. இது அனைத்து நற்பண்புகளின் மையமாகும். உலகினுள்ள அனைத்து ஜீவன்களும் இங்குதான் புகலிடம் தேடுகின்றன. நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும் இந்த இடம் எல்லோரையும் சோகம் மற்றும் விரக்தியின் பிடியில் இருந்து காப்பாற்றும். மிகுந்த நம்பிக்கையுடன் வருவோர்கள் முக்தி அடையலாம் மற்றும் உள்ளமைதியை காணலாம். 4 நூற்றாண்டுகளின் பரம்பரை உள்ள பெருங்கொட்டுக்கரா தேவஸ்தானம் ஸ்ரீ விஷ்ணுமாயா கோயில் தெய்வத்தின் அருள் வேண்டி இங்கு வருவோர் அனைவருக்கும் நிழலையும் தங்கும் இடத்தையும் வழங்கும். வாழ்வின் துன்பங்கள், சாபங்கள், மன உளைச்சல்களால் அவதிப்படுபவர்கள் இங்கு வரலாம். அவர்கள் அனைவருக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். அன்றாட வாழ்வின் கடன் அதிகரிப்பு, பொருளாதார சுமை, வியாபாரத்தில் நெருக்கடி, நிலம் சொத்துக்கள் இழப்பு, எதிரிகளின் சூனியத்தால் ஏற்படும் வீழ்ச்சி, திருமணத் தடை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், குழந்தை பேறு இல்லாத வேதனை, நட்சத்திர தோஷம், குழந்தையில் கல்வியின் சோம்பேறித்தனம், கவனம் குறைபாடு, நினைவாற்றல் குறைபாடு போன்றவற்றை இந்த கோவிலில் விஷ்ணுமாயா நடனம் நிறுத்த தர்சனம் மூலம் தீர்க்க முடியும். தினமும் மதியம் 12 மணி முதல் நடனம் நடைபெறும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுடன் வரும் அனைவருக்கும் இது ஆறுதல் தரும். விஷ்ணுமாயாவின் இந்த தெய்வீக நடனம் பக்தர்களுக்கு ஒப்பற்ற ஆன்மீக அனுபவம். கோவிலின் தலைமை அர்ச்சகர் டாக்டர் உன்னி தாமோதர் சுவாமிகளின் வார்த்தைகள் உங்கள் மனதை அமைதியுடன் நிரப்பும் ஆற்றல் മിക്കதாக இருக்கும். കേരളത്തിൽ ഒരുപാട് വിഷ്ണുമായ ക്ഷേത്രങ്ങളുണ്ടെങ്കിലും തൃശ്ശൂർ ജില്ലയിലെ പെരുങ്ങോട്ടുകര ദേവസ്ഥാനത്തെ ഇതിൽ നിന്നെല്ലാം വ്യത്യസ്തമാക്കുന്ന ഒരുപാട് ഘടകങ്ങളുണ്ട്. ഒന്നാമത് 400 വർഷത്തെ പഴക്കം, അതുകൂടാതെ കണ്ട് മൂലസേവക്കാരനായ വേലുമുത്തപ്പൻ സേവ ചെയ്ത് കുടിയിരുത്തിയിരിക്കുന്നത് പെരുങ്ങോട്ടുകര ദേവസ്ഥാനത്താണ്. ആ മൂലസേവക്കാരൻ്റെ സമാധി സ്ഥലവും ഇവിടെയുള്ളതാണ് മറ്റു ക്ഷേത്രങ്ങളിൽ നിന്നെല്ലാം വ്യത്യസ്തമാക്കുന്നത്. പ്രത്യേകിച്ചും വിഷ്ണുമായ ക്ഷേത്രങ്ങൾ ഒരുപാടുണ്ടെങ്കിലും ആകെ ഈ ദേവസ്ഥാനത്ത് മാത്രമേ കൊടിമരവും ആറാട്ടും നടക്കുന്ന ഒരു ക്ഷേത്രം വിഷ്ണുമായ ക്ഷേത്രങ്ങളിൽ ഇത് മാത്രമേ ഒന്നുള്ളൂ. വിഷ്ണുമായ എന്ന മൂർത്തിയെ അതേമാതിരി ചാത്തൻ എന്നും പറയുന്നുണ്ട്. ഇതിൽ വിഷ്ണുമായും ചാത്തനും ഒന്ന് തന്നെയാണോ എന്നുള്ളൊരു സംശയമുണ്ട്. അതേപോലെ തന്നെ ജനങ്ങളുടെ ഇടയിൽ വിഷ്ണുമായ എന്ന മൂർത്തിയെ മറ്റൊരു രീതിയിൽ പലരും ചിത്രീകരിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ വിഷ്ണുമായ എന്ന് പറയുന്ന മൂർത്തി ശിവൻ്റെയും പാർവതിയുടെയും പുത്രനാണ്. ശിവപാർവതി പുത്രന്മാരായ ഗണപതി, സുബ്രഹ്മണ്യൻ, അയ്യപ്പൻ എന്നീ മൂർത്തികളുടെ സഹോദരനാണ് ശ്രീ വിഷ്ണുമായ സ്വാമി. ഈ വിഷ്ണുമായയുടെ സഹോദരസ്ഥാനം ഉള്ളതുകൊണ്ടാണ് ഉപദേവന്മാരായിട്ട് ഈ മൂർത്തികളെയും ശ്രീകോവിലിന് ചുറ്റും ഉപദേവന്മാരായിട്ട് പ്രതിഷ്ഠ നടത്തിയിട്ടുള്ളത്. അങ്ങനെയുള്ള ഏക ഒരു വിഷ്ണുമായ ക്ഷേത്രം ഭാരതത്തിൽ തന്നെ പെരുങ്ങോട്ടുകര ദേവസ്ഥാനത്താണുള്ളത്. ഈ ഉപമൂർത്തികളും വിഷ്ണുമായയും ഇവിടെ ഉള്ളതുകൊണ്ടാണ് ഇവിടെ എല്ലാ കർമ്മങ്ങളും സ്വാത്യപൂജകളായി മാത്രം നടക്കുന്നത്. டாக்டர் உன்னி தாமோதர் சுவாமிகள் தெய்வீக ஒளிவட்டம் கொண்டவர். உங்கள் பிரச்சனையை நேரடியாக கேட்டு
அதற்கு தீர்வுகளையும் கூறுகிறார். பக்தர்களின் வாழ்வின் ஆழ்ந்த துயரத்திலிருந்து நிவாரணை அளிக்கும் இந்த பெரிய கோயில் கலியுகவரதா கோயில் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணுமாயா சுவாமிகள் பக்தர்களின் அனைத்து பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வுகளை கூறுகிறார். இவை தினமும் மதியம் 12 மணிக்கு நிகழ்த்தப்படும் விஷ்ணுமாயா நடனத்தின் போது சொல்லப்படும். விஷ்ணுமாயாவின் வழிபடும் மக்கள் இந்த சடங்கை காண தொலைதூர நாடுகளிலிருந்து வருகிறார்கள். இடம், சாதி, மதம், வர்க்கம், நிறம் எதையும் பொருட்படுத்தாமல் விஷ்ணுமாயாவின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். கோவிலுக்குள் இருக்கும் மிகவும் புனிதமான இடங்களில் ஒன்று குக்ஷி கல்ப சமாதி. குட்டி சாத்தான்களுக்காக செய்யப்படும் குருதி கலசம் சடங்கு இங்க செய்யப்படும். இங்க பக்தர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படுகிறது. தலைமுறைகளாய் தெய்வீக ஆவிகள் வசிக்கும் மைய பகுதி. விஷ்ணுமாயாவின் தீவிர பக்தரான ஆதிமுத்தப்பன் வேலுசுவாமியின் ஆன்மா இலைப்பாரும் இடம் இது. டாக்டர் உன்னி தாமோதர் சுவாமிகள் ஆதிமுத்தப்பன் வேலுசுவாமியின் குடும்பத்தை சேர்ந்தவர். கோவிலுக்குள் வருபவர்கள் விஷ்ணுமாயா நடனம் மற்றும் தலைமை அர்ச்சகர் உன்னி தாமோதர் சுவாமிகளின் அறிவுரை கேட்டு முக்தி அடைகிறார்கள். ஒரு கணம் பொறுத்திருப்போம். இந்த சங்கீத மண்டபத்தில் ஒருவர் அமரும்போது இசையின் பேரின்பம் உங்களை தழுவி பரலோகம், அமைதி மற்றும் தெய்வீக அன்பின் கரைக்கு அழைத்து செல்லும். சிறந்த கர்நாடக இசைக்கலைஞரான தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளின் நினைவாக இந்த இசை இல்லம் கட்டப்பட்டுள்ளது. கடந்த தசாப்தத்தில் பல சிறந்த இசைக்கலைஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே ஏற்பாடு செய்யப்படும் இசை விழாவில் சிறந்த திறமையாளர்கள் பங்கேற்கின்றன, தெய்வத்தின் அருளையும் நாடுகின்றன. சிறந்த இசைக்கலைஞர்களான லதா மங்கேஷ்கர், டாக்டர் பாலமுரளி கிருஷ்ண, KJ யேசுதாஸ், எஸ் ஜானகி, SP பாலசுப்ரமணியம், ஹரிஹரன், KS சித்ரா, சிறந்த நடன கலைஞர்களான டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், கவிஞர் அகிதம், நெடுமுடி வேணு, சுரேஷ் கோபி போன்றவர்கள் இந்த இடத்துக்கு வந்து விஷ்ணுமாயாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளன. கோவிலின் கலாபீடம் கலை பல்கலைக்கழகம். இங்கே சுமார் 300 கலைஞர்கள் இலவசமாக பயிற்சி பெறுகிறார்கள். கலை, இசை மற்றும் நடனம் அன்பான ஆறுதலாக செயல்படும். பெருங்கொட்டுக்கர தேவஸ்தானம் ஸ்ரீ விஷ்ணுமாயா கோயில் ஒரு நபரின் உள்ளமைதி மற்றும் முக்திக்கு ஏராளமான பாதைகளை திறக்கிறது. டாக்டர் உன்னி தாமோதர் சுவாமிகளின் ஞானமும் ஆலோசனைகளும் நமக்கு எப்போதும் சரியான பாதையை காட்டுகின்றன. அந்த புண்ணிய ஸ்தலத்தை நாம் அடைய வேண்டும். தெய்வத்தின் காலடியில் தங்களை அர்ப்பணம் செய்து விஷ்ணுமாயாவின் ஆசீர்வாதத்தை பெற்று பக்தர்கள் புதிய பொலிவுள்ள மனிதர்களாய் தங்களின் புதிதாத வாழ்க்கைக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள்.